ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நான் இங்கே ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே 2 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னுடைய எல்லா லாஸையும் ரெக்கவர் பண்ணிட்டேன். இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உங்கள் கோர்ஸில் தெளிவான கற்பித்தல் இல்லை, நீங்கள் தெளிவாக எதையும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் இங்கே ஏதாவது ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. என்னோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணேன். ஸோ அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்குது, அல்லது உங்களோட மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் இது டிஃபர் ஆகும். ஓகே, இது ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் மாறும். ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாதான் உங்களுக்கு லைஃப் லாங் அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம நிஃப்டிக்கு தான் கொடுக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, மார்னிங் என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளோட இம்பார்ட்டன்ட் செல்லிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியேட்டாக டவுன் சைடு வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அதே போல் நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸில் ஏதாவது ரிவர்சல் கேண்டல் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் நமக்கு எந்த ஒரு ரிவர்சல் கேண்டல்ஸுமே ஃபார்ம் ஆகலை. இங்கே 22,292 இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இதை நாம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு கோர்ஸ், அதில் இந்த பாயிண்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் சார்ட்டு. இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டும் சென்செக்ஸ் சார்ட்டும் பேரலாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மூமெண்ட் நம்ம கேப்சர் பண்ண முடியும். அதே இல்லை நிஃப்டி சார்ட்டோ அல்லது சென்செக்ஸ் சார்ட்டோ மட்டுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மூமெண்ட்ஸை கேட்ச் பண்ண முடியாது. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டியில் இந்த 22,292 இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் மார்க்கெட் டர்ன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 22,300 கால் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். இது நிஃப்டியோட 22,300 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல் தான், 951 கேண்டல். ஓகே, இப்போது நம்ம அதே 951 கேண்டல் ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். டே லோவில் இருந்து அந்த என்ட்ரி கேண்டலோட ஹையை நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 39.95 கிடைக்குது. நான் இதில் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ப்ரீமியம் ஒரு 50 ருபீஸ்க்கு மேலே இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே இல்லையா? ஸோ அதனால் 50 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸான 22,250 அப்படின்ற கால் ஆப்ஷன் சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 22,250 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நான் என்ட்ரி எடுக்கிறப்ப டே லோலேருந்து மார்க் பண்ணோம் இல்லையா? அதை மார்க் பண்ணேன் அப்படின்னா 60.75 வருது. ஓகே, இந்த மிட் பாயிண்ட் 60.75. ஓகே, இந்த ப்ரீமியம் எனக்கு ஓகே. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த என்ட்ரி கேண்டல்ஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே என்னோட ஆர்டரை பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த 60.45ங்கிறது ரீச்சே ஆகலை. நான் ஒரு 10:45 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் ரீச் ஆகலை. தென் பார்த்தீங்க அப்படின்னா இது 60 ருபீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 ருபீஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணாலுமே எனக்கு அந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷனாக இருக்காது, டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் இப்போ சிங்கிள் சார்ட்டில் வச்சுக்கிறேன்.
ஆல்ரெடி வந்துட்டு மார்க்கெட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரிகர் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி ஆக போகுது. இந்த இடத்துல அதாவது ஒரு 1:15க்கு மேலே இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ட்ரேட்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ட்ரேட் வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு வெளியில் போகிற காரணத்தினால நான் இந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது. இப்போ நேத்திக்கான ட்ரேட்ஸையும் ஒரு டைம் வந்துட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதாவது ஏன் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகணும், அதே போல் இந்த இடத்துல எந்த இண்டிகேட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தா இந்த கேப்சர் பண்ணியிருக்க முடியும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை வந்துட்டு நம்ம திங்க் பண்ணாலே புரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு லாஜிக்காக வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே இந்த போல் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணுங்கள். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிவிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சக்ஸஸை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நேத்திக்கான ட்ரேட்ஸை பார்த்துடலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நேத்திக்கு வந்துட்டு நடந்த சார்ட்டு, நிஃப்டியோட சார்ட் வந்துட்டு பாருங்கள். இப்போது நாம் அப்டேட்டட் வெர்ஷனில் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே இருந்து வந்துட்டு பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருக்கிறதுனால தான் மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு கொடுக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்மளோட அப்டேட்டட் வெர்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரைஸ் டச் ஆனாலே வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு ப்ரைஸ் ஆகுது. ஸோ அதை நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் பொழுது 948 ஆகுது. ஸோ அப்போது நமக்கு இதுக்கு மேலே வந்துட்டு கேண்டல் க்ளோஸ் ஆகிட்டு தென் ரிவர்சல் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு அந்த ட்ரேடை நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல அதாவது ஒரு 10:45 போல் இந்த ப்ரைஸ் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. அகைன் வந்துட்டு இம்மிடியேட்டாக ரிவர்சல் வந்துட்டு ஆகுது. ஸோ இந்த ட்ரேடை வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரேடை எடுக்கிறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே 22,280 இருக்கு இல்லையா. ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 22,300 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். இது நிஃப்டியோட 22,300 புட் ஆப்ஷன் சார்ட்டு. இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல் 10:45 கேண்டல். ஓகே, இப்போது நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தோம்னா இந்த கேண்டல் தான் வந்துட்டு 10:45 கேண்டல். இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு டே லோ வந்துட்டு இன்றைக்கி பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நாம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இதில் இந்த என்ட்ரி கேண்டலோட 50% வந்துட்டு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணோம் அப்படின்னா 95 rupees வந்துட்டு காமிக்குது. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த ப்ரைஸு நம்மளோட ஸ்டாப் லாஸ்க்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே பாருங்க, நான் இப்போது 95 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 71.25. ஓகே, இன்னைக்கு டே லோவில் லோ பிரிண்ட் ஆனது 90.25. ஓகே, இப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் கீழே வந்துட்டு இன்னையோட லோ வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த கேண்டல் வந்துட்டு என்ட்ரி கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு பிரேக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதை எதுக்காக வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட 25% ஸ்டாப் லாஸையும் கொடுக்காம அதுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். இந்த 10:57 கேண்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு பிரேக் ஆகுது. பட் ஆனால் கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகே, நம்மளோட என்ட்ரி கேண்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 10:54 கேண்டல். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட ஹையை வந்துட்டு கட் பண்ணுது. ஓகே, இப்போது நான் 95 rupeesல வந்துட்டு என்ட்ரி எடுத்திருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 71 rupeesல இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டில் இந்த ஹையை கட் ஆனதுனால நான் என்னோட காஸ்ட் எந்த ப்ரைஸில் வந்துட்டு என்ட்ரி ஆனனோ அதே ப்ரைஸில் வந்துட்டு மறுபடியும் இந்த பொசிஷனை கட் பண்ணிவிட்டு நான் வெளியில் வர போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு தேவை ப்ராஃபிட்டு, ட்ரேடு கிடையாது. ஸோ அதனால ஓகே, இங்கே பாருங்கள், அகைன் வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு அந்த 95 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்துட்டு வருது. ஸோ நான் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுமே வந்துட்டு ஒர்க் வந்துட்டு ஆகலை. ஓகே, நமக்கு இது வரைக்குமே வந்துட்டு மார்க்கெட்டில் எந்த ஒரு லாஸும் வந்துட்டு கிரியேட் பண்ணலை. அடுத்தது நான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்செக்ஸில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது எனக்கு ரிவர்சல் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நிஃப்டிங்கிறது வந்துட்டு எக்ஸ்பைரிக்கு நாள் வந்துட்டு இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது இங்கே இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணணும். இது வந்துட்டு எப்போ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு 115க்கு மேலே நான் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். நான் வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க போகிறது கிடையாது. இப்போது இந்த கேண்டில் வந்துட்டு ரன் ஆகுறது டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆகுது. அடுத்த ஒரு 1.5 ஹவர் வந்துட்டு நான் மார்க்கெட்டில் இருக்க போகிறது கிடையாது. ஆஃப்டர் 150 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 120 ஆகுது. நான் இப்போ மார்க்கெட்குள்ளே வந்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிவர்சல் ட்ரேட் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,450 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. அதே போல் சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 74,282 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டையுமே இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் டச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான். சப்போஸ் டச் ஆனாலுமே இப்போவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு டைம் 1:30 ஆயிடுச்சு. ஒரு 2:30 அந்த மாதிரி டச் ஆச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் டார்கெட் போகிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் ட்ரேடிங் டெர்மினலை க்ளோஸ் பண்ண போகிறேன். இதனால இந்த ட்ரேடிங் டெர்மினலை இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன் 1:30க்கெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் பொழுது நம்மளோட மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிட்டுவேன். ஆன் பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் என்னால் எந்த ஒரு ஆர்டருமே வந்துட்டு ப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.